கொடுத்துருக்கிறது என்ன, if the electric potential on the surface of the innermost sphere வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. the relation between A, B, C and sigma is the surface charge density கொடுத்துட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஷெல்லுடைய நேம் வந்து இது வந்து 1, 2, 3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த இன்னர்மோஸ்ட் ஸ்பியர் வந்து 0னா ஒரு பாயிண்ட் ஏ எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட் ஏல பொட்டன்ஷியல் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாயிண்ட் ஏல பொட்டன்ஷியல் என்னது நமக்கு தெரியும், 3 ஷெல் இருக்கிறதுனால 3 ஷெல்னாலையும் வரும். ஸோ பொட்டன்ஷியல் டியூ டு ஷெல் 1, பொட்டன்ஷியல் டியூ டு ஷெல் 2, பொட்டன்ஷியல் டியூ டு ஸ்பியர் 3 ஆர் ஷெல். ஓகே, ஸ்பியராக இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரியும், கண்டக்டிங் ஸ்பியர் அல்லது கண்டக்டிங் ஷெல்லில் வந்து நமக்கு வந்து சார்ஜஸ் ரிசைட் அவுட் சைட். ஸோ இப்போ V1 V2 இதை கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும், அந்த பாயிண்ட் ஏ எங்கே இருக்குது ஒரு ஷெல்லையும் பார்க்கணும். பாயிண்ட் ஏ எங்கேவா இருக்குது, V1 பார்த்தோம்னா அது வந்து ஷெல் 1உடைய சர்ஃபேஸில் இருக்குது. சர்ஃபேஸில் இருந்தால் நமக்கு என்ன தெரியும், V = KQ/R. எங்கே சென்டர் டு சர்ஃபேஸ் வந்து அது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அவுட் சைடு பாயிண்ட்டுக்கு என்னது, V = KQ/r. அது வந்து டிஸ்டன்ஸ், R வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர். சரியா? இப்போ இந்த பாயிண்ட் ஏ வந்து எங்கே இருக்குது, ஷெல் 1ஓட சர்ஃபேஸில் இருக்கிறதுனால KQ/ அதனுடைய ரேடியஸ் என்னது ஏன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த ஷெல் 2ல் வந்து பாயிண்ட் ஏ எங்கே இருக்குன்னு பாருங்கள், இன்னர் பாயிண்ட். ஏன்னா இது ஷெல் 2 வெளியில் இருக்குது, ஷெல் 2க்கு வந்து பாயிண்ட் ஏ இன்னர் பாயிண்ட். அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன ரேடியஸ் எடுக்கணும், ஷெல் 2உடைய ரேடியஸ் தான் எடுக்கணும். ஸோ KQ/B. தென் ப்ளஸ் ஷெல் 3யை பார்த்தோம்னா இட் இஸ் KQ/, இது வந்து நான் வந்து QA, QB அல்லது Q1, Q2, Q3ன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா ஷெல் 1, ஷெல் 2, ஷெல் 3ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா. Q1, Q2. இப்போ இந்த சார்ஜ் வந்து Q3ன்னு எடுத்துக்கிட்டேன்னா KQ3/, நமக்கு வந்து இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது, எகெயின் இன்னர் பாயிண்ட். இன்னர் பாயிண்ட்டுங்கும் போது நமக்கு என்னது, அந்த ஷெல்லுடைய ரேடியஸ் எடுக்கணும். இது பொட்டன்ஷியல் டியூ டு ஷெல் 3. அப்போ அந்த ஷெல் என்னது, அந்த வித் ரெஸ்பெக்ட் டு தேர்ட் ஷெல் இது வந்து ஏ பாயிண்ட் இன்னர் பாயிண்ட். ஸோ அதனால ஷெல்லுடைய ரேடியஸ் என்னது, C. அதனால எடுத்துட்டோம். இப்போ நமக்கு Q1 தெரியணும். Q1 வந்து என்னது, சிக்மா. நமக்கு தெரியும் சார்ஜ் = சிக்மா × A. இது வந்து ஸ்பியருங்கிறதுனால 4πr². அப்போ Q1 வந்து என்னப்பா, சிக்மான்னு கொடுத்துருக்காங்க. 4π அதனுடைய ரேடியஸ் A². Q2 என்னது, சிக்மா × 4πb². Q3 என்னது, மைனஸ் சிக்மா. ஏன்னா அவங்க மைனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, 4πc². கரெக்டா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. VA = K சிக்மா 4πa²/A ப்ளஸ் K சிக்மா 4πb²/B ப்ளஸ் K சிக்மா 4πc²/C. ஸோ VA என்ன ஆகும், எனக்கு ஒரு A கேன்சல் ஆகும், ஒரு B கேன்சல் ஆகும், ஒரு C கேன்சல் ஆகிடும். கேயும் சிக்மாவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, 4πயும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதனால் நான் எடுத்துட்டேன்னா எனக்கு A ப்ளஸ் B ப்ளஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாருங்கள், நான் Qக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், மைனஸ் மறந்துருக்கேன். மைனஸ் மறக்கக்கூடாது இல்லையா, ஏன்னா இங்கே வந்து டென்சிட்டி என்னது, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி மைனஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் மைனஸ் K சிக்மா. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், இங்கே வந்து மைனஸ் C வரும். இது என்னன்னு கொடுத்துருக்காங்கப்பா, ஃபர்ஸ்டே நம்ம சொல்லிட்டாங்க, பொட்டன்ஷியல் அட் தி இன்னர்மோஸ்ட் ஸ்பியர் வந்து 0. அப்போ இந்த இது வந்து VA should be 0. K 0 ஆக முடியாது, சிக்மா 0 ஆக முடியாது, 4π 0 ஆக முடியாது. அப்போ எதுதான் 0 ஆகணும், A + B - C தான் 0 ஆகணும். அப்போ C = A + Bங்கிறது தான் கரெக்ட் ரிலேஷன். எங்கே இருக்க ஆப்ஷன் A வந்து கரெக்டான ரிலேஷன்.